والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பார்த்துக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய நேரங்களில் பார்க்க வேண்டிய விஷயங்களா இஸ்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதர் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்களை சொல்லும் மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு நல்லதை ஆதரிக்கும், தீமையை எதிர்க்கும், நியாயமான செயல்களை அனுமதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல நாம் இருந்துக்கிறோம். அநியாயமான அராஜகமான செயல்களை தடுக்கும், இரும்பு கரங்கொண்டு தடுக்கும். அப்படி ஒரு உயர்வான மதத்தில் நாம் இருந்துக்கிறோம். இத்தகைய இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல், சரியாக புரிந்து கொள்ளாமல் சிலர் இதன் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது, அதை ஆதரிக்கிறது, அதை பரப்புகிறது என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மார்க்கம் இல்லை. இதற்கு ஆதாரமாக குரானிலும் நபிமொழிகளிலும் இருக்கும் போர் சம்பந்தமான செய்திகளை எடுத்து காட்டுகிறார்கள். இத்தகைய மக்கள் போர் சம்பந்தமாக இஸ்லாம் கூறும் அனைத்து செய்திகளையும் ஒன்று சேர்த்து பார்த்தார்கள் சொன்னா தங்களது கருத்து தவறு என்பதை அவர்களாகவே உணர்ந்து கொள்வார். சும்மா ஒரு பக்கத்துல மட்டும் பார்த்துட்டு மறுபக்கத்தை படிக்காம இருந்தா எப்படி உலகத்தை தெரிஞ்சுக்கிற முடியும்? எல்லா பக்கத்தையும் படிச்சு தெளிவுபடணும், சிந்திக்கணும். 6வது அறிவை ரப்புல் ஆலமீன் மனித இனத்துக்கு மட்டும் கொடுத்துக்கலாம், ஏன் சிந்தித்து செயல்படுங்கிறதுக்காக. காரணம் என்று கேட்டா, போர் செய்வது, அதற்குரிய தயாரிப்புகளை செய்வது, போரில் புறமுதுகிட்டு ஓடாமல் இருப்பது, போரில் வீரமரணம் அடைவது போன்று போர் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பற்றி இஸ்லாம் போதிக்கிறது. இதை நாம் மறுக்கவில்லை. அதே சமயம் போர் ஏன், எதற்கு, எப்படி என்று தெளிவான சட்டங்களையும் இஸ்லாம் வகுத்துள்ளது. போர்னு சொன்னா சும்மா 4 பேர் சேர்ந்து ஒருத்தங்க கூட சண்டைக்கு போறது போர் கிடையாது. ஒரு குடும்பத்தார் சேர்ந்து இன்னொரு குடும்பத்தார் அழிக்கிறதுக்கு போற போர் இல்லை. உணர்ந்துக்கிறோம். போர் தொடர்பான சட்டங்களுக்கு ஒன்றாக எப்போது போர் செய்ய வேண்டும் என்பது குறித்து இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. முஸ்லிம்கள் போர் செய்ய வேண்டுமெனில் முதலில் அவர்களை கட்டுப்படுத்தும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்க வேண்டும். அந்த அரசு நியமித்த படை தலைவரின் தலைமைக்கு கட்டுப்பட்டு நம்ம போருக்கு போடணும். முஸ்லிம்கள் அணிதிரண்டு ஒரு படையாக இருந்து போர் செய்ய வேண்டும். இவ்வாறு இல்லாமல் முஸ்லிம்கள் தங்கள் சுய முடிவின்படி அடிப்படையில் தனியாகவோ குழுக்களாகவோ கூட்டங்களாகவோ இயக்கங்களாக இருந்து முடிவெடுத்து போர் செய்ய புறப்பட்டு செல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதுல என்ன புரியுதுன்னு கேட்டா, போர் நடக்கணும்னா உண்மையான காரணங்கள் இருக்கணும், சரியான காரணங்கள் இருக்கணும், தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கணும். இது செய்யலைன்னு சொன்னா நம்மளால வாழ முடியாது, அவங்களால நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிங்கும் போது இந்த போருக்கு யாரு அனுமதி கொடுக்கறா? அரசாங்கம். அரசாங்கம் எடுக்கிற போர் தான் சொல்லி கொடுக்குற அனுமதி. இராணுவம்னு இருக்குது. இப்போ அந்த காலத்துல ராணுவங்கிறது ஒன்று கிடையாது. இப்போ போர் நடக்குது, பார்த்தோம்னா என்ன அநியாயம் நடக்குது போர்ன்னு சொல்லி அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டு மேல, பள்ளிக்கூடத்து மேல கொண்டு போறான், ஆஸ்பத்திரியில கொண்டு போறான். பச்சை பிள்ளைகளும் நோயாளிகளும் இவங்களுக்கு எதிரியா என்ன இவங்களுக்கு கொடுமைகள் செய்தார்கள். உலகமே தெரியாத பிள்ளைகள் இருக்கிற இந்த மாதிரி அநியாய ஆக்கிரமம் பண்ணி செய்யக்கூடிய போர் இல்லை. அது எல்லா இடத்துல ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. போர்ன்னு சொன்னா மூசா நபி காலத்துல
மூசாவுக்கு பின்னர் இஸ்ராயேல் மக்களில் உருவானது ஒரு சமுதாயத்தை பற்றி நீர் அறியவில்லை அப்படின்னு சொல்லி, மூசாவுக்கு பின்னர் இஸ்ராயலின் மக்களில் உருவான ஒரு சமுதாயத்தை பற்றி நீர் அறியவில்லையா? எங்களுக்கு ஒரு ஆட்சியாளரை நியமியுங்கள், அல்லாவின் பாதையில் போரிடுவோம் என்று தமது நபியிடம் கூறினார். என்னென்று கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இஸ்ரவேலர்களை விரட்டி அடிச்சாங்க, இருக்கிறவங்களை அடிமையாக்குனாங்க. நிர்கதியா மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லாரும் வெளியேறி நிக்கிறாங்க. அப்போ கூட அவங்கள போருக்கு போகல. அதான் அவங்க கேட்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று கேட்டாங்கன்னா தன்னுடைய கூட இருக்கிற தோழர்கள்ட்ட, உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டால் போரிடாமல் இருக்க மாட்டீர்கள் அல்லவா என்று அவர் கேட்டார். எங்கள் ஊர்களையும் பிள்ளைகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அல்லாவின் பாதையில் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது? அவர்களுக்கு போர் கடமையாக்கப்பட்ட போது அவர்களின் சிலரை தவிர இந்த மாதிரி அவங்க கேட்கிறாங்க என்று கேட்டா, நாங்க சொத்து பத்து வீடு வாசல் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் இழந்து நாங்க விரட்டப்பட்டிருக்கோம். அப்படி உள்ள சூழல்ல எங்களுக்கு போர் செய்யாம இருக்க எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க போர் செய்யறதுக்கு அனுமதி அல்லா இடத்துல இருந்து வருது. அப்ப என்ன செஞ்சாங்கட்டா, அது பேசினவங்கல்ல ஒரு சில பேரை தவிர மத்த எல்லாம் பின்வாங்குறாங்க, உயிருக்கு பயந்து அதை புறக்கணிக்கிறாங்க. அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். அப்ப அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தலைவரை மன்னரை நியமிங்க. ஏன்னு கேட்டா, இவங்கெல்லாம் அல்லாவுடைய கட்டளை இல்லாமலும் போருக்கு ஒரு தலைவர் இல்லாமலும் போருக்கு போக மாட்டாங்க. நினைச்சபடி இவனுங்க ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு அந்த இஸ்லாத்துடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் இருக்குது. இஸ்லாம் அராஜகத்தையும் அநியாயத்தையும் எப்போதும் விரும்பினது கிடையாது. எல்லா மக்களையும் சமமா பார்க்க வேண்டிய ஒரு மதம் தான் இஸ்லாமிய மதம். அதுக்கு விரோதமா நடக்க நம்ம சாந்தம் இல்லை. இவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தலைவரை நியமிங்க, மன்னரை நியமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது அவங்க துவா செய்றாங்க. அதை அல்லாஹ் அனுமதிக்கலாம். என்னன்னு கேட்டா, தாலூத் என்பவரை அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியாளராக நியமித்துள்ளான் என்று அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார். எங்கள் மீது அப்போ கூறினவுடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. என்னன்னு கேட்டா, தாலூத்துங்கிறது அவர் எப்படின்னு கேட்டா ஒரு ஏழை. அவருக்கு வசதி வாய்ப்புகள் ஒண்ணுமே கிடையாது. இப்ப இவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அவருக்கு எப்படி ஆட்சி அதிகாரம் இருக்க முடியும்? அவரை விட ஆட்சிக்கு நாங்களே தகுதியானவர்கள். அவருக்கு பொருள் வசதியும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தான் தரணும், அவருக்கு எந்த வசதியும் கிடையாது, எங்களுக்கே கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. உங்களை விட அவரை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். அவருக்கு கல்வி மற்றும் உடலை வலுவான முறையில அதிகமாக வழங்கியிருக்கிறான். கல்வி அறிவையும் அதிகமா வழங்கி பலத்தையும் அதிகமா கொடுத்திருக்கிறான். தான் நாடியோருக்கு அல்லாஹ் அதிகாரத்தை வழங்குவான். அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன் என்று அவர் கூறினார். திருக்குறான்ல 2வது அத்தியாயம் 246, 47 வசனத்துல இது இடம்பெற்றிருக்கு. இவ்வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சென்ற ஒரு நபியின் வரலாற்று செய்தியை கூறுகின்றன. இந்த விஷயம் என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்பு உள்ள ஒரு நபியுடைய வரலாற்று செய்தி. அந்த நபியின் சமுதாயத்தவர் எதிரிகள் சொல்ல அந்த நபியின் சமுதாயத்தவர்களுக்கு எதிரிகள் இன்ன கஷ்டம்தான் இல்லை, எவ்வளவுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்து அவங்கள வாட்டி வதைக்கணுமோ அந்த அளவுக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கி ஊரை விட்டு விரட்டப்பட்டனர். ஊரை விட்டு விரட்டப்பட்டிருந்தாலும் அந்த நபியின் தலைமையில் அவர்கள் எதிரிகளை எதிர்த்து போராடல. இதுலதான் நல்லா கவனிக்கணும். எந்த துன்பம் வந்தாலும் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நபியும் அதை பத்தி சொல்லல. எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. போருக்கு போகல. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய கட்டளை வேணும். இப்ப எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் நினைச்சுக்கிட்டு சரியான ஒரு அறிவுகள் இல்லாம இஸ்லாத்துக்காக செய்யறான்னு சொல்லிட்டு அராஜகமும் அக்கிரமும் செய்து பிற மக்களையும் தன் மக்களையும் கஷ்டத்துக்குள்ளாக்கி பிற மதத்தினுடைய கோபத்துக்கும் ஆளாகி மற்றவர்கள் இந்த மதம் தான் இவங்க எல்லாம் கெட்டவங்க, இவங்க எல்லாருமே 100% கெட்டவங்க, முஸ்லீம்னாலே தீவிரவாதி, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு
கொண்டு வந்து சில விஷயங்களை செஞ்சிடறான். இந்த மாதிரி செஞ்சவன் எனக்கு அரசாங்கம் சொல்லியா செஞ்சான்? சுய விருப்பத்துல செஞ்சவன், சுய விருப்பத்துல செஞ்சவனுக்கு நான் மன்னிப்பு கிடையாது. ஏன் ஒரு உயிரை வாழ வச்சானோ, உலக மக்களுடைய உயிரை அத்தனை பேரையும் வாழ வச்சானோ, ஏன் ஒரு உயிரை கொண்டானோ, உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொண்டதுக்கு சமம் எல்லாம் சொல்லியிருக்கலாம். இதுல என்ன தெரியுது? நியாயமான முறையில எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. ஒரு இடத்துல குண்டு வெடிக்கன்னு சொன்னா அந்த இடத்துல இவனுக்கு வேண்டாதவன் மட்டும் அங்க விளாவிக்கிட்டு இருக்கிறான். அவனே இருக்க மாட்டான். யார் பாதிக்கப்படுறாங்க? குழந்தைகள், பெரியவர்கள், எதுக்குமே சம்பந்தம் இல்லாத இந்த மாதிரியான அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டு குவிக்கிறது இஸ்லாமிய சொன்ன மார்க்கமா? கடுமையா தண்டிக்குது. இந்த மாதிரி பாவிகளுக்கு கடுமையான தண்டனை ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கலாம். இதை உணர்ந்து செயல்படாது. ஒவ்வொரு படையை திரட்டி யுத்தம் செய்யறது என்ன? அதற்கு ஒரு ஆட்சியும் ஆட்சியாளரும் இருப்பது அவசியம் என்பது இதில் பெறப்பட்டு முதலாவது சட்டம். இது முதல்ல அது சட்டமாக்கப்பட்டது. ஏனெனில் அந்த சமுதாயம் மிக பெரும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் போர் செய்வதற்கான எல்லா நியாயங்களும் இருந்தும் அவர்கள் போர் செய்யவில்லை. பொறுமையோடு இருந்தாங்க. இப்படிப்பட்டதுதான் இஸ்லாம். அந்த நாட்டு தலைவர் சொல்லணும், அந்த அதுக்கு வழி நடத்துறவர்களுடைய பின்னாடி நம்ம நடக்கணும். நியாயத்துக்கு போரிடணும், அநியாயத்துக்கு போர் செய்யக்கூடாது. அநியாயத்தை இஸ்லாம் ஆதரிக்காது. அந்த காலத்துல இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற இடத்துங்கள்ல என்னன்னு கேட்டா, இஸ்லாமியர்களும் மற்ற மதத்தினரும் சகோதர பாசத்தோடு வாழ்ந்தார்கள். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத சூழல்ல அப்படி வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த காலத்திலையும் எல்லா மக்களும் ஒண்ணு இல்லாத சித்துக்கெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்காம எல்லா மக்களையும் அரவணைச்சு வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னை ஆக்கி அருளான இந்த முதல்வரை நிறைவு செய்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.